அவித்யாவில் 4 அம்சங்கள் உள்ளன. அகங்காரம் என்ற ஆணவம், ராகம் என்ற பற்றுதல், துவேஷம் எனும் வெறுப்பு, அபினிவேஷம் என்ற மரணத்தின் பால் பயம். முதல் அம்சம் அகங்காரம். ஆணவம் என்பது நாம் அனைவரும் அறிந்தும் கடந்தும் வந்த ஒன்று. செல்வம், பதவி, அதிகாரம், அழகு மற்றும் பலவற்றின் அடிப்படையில் ஆணவம் உருவாகிறது. அதை சமாளிப்பது அவ்வளவு எளிதல்ல. இருப்பினும் நம் எண்ணங்கள் சரியாக இருந்தால் ஆணவம் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். இந்த பிரபஞ்சத்தில் நமது இருப்பு என்ன? மினிஸ்கூல் எனும் சிறு துகளின் அளவே. அச்சிறிய இருப்புக்காக நாம் ஏன் இவ்வளவு கர்வமடைகிறோம்? நாம் கர்வமாக நினைக்கும் விஷயங்கள் நிரந்தரமானவையா? நாம் இறக்கும் பொழுது இவற்றையெல்லாம் விட்டு விடுகிறோம் அல்லவா? ஆணவத்தால் நம்மால் விஷயங்களை உள்ளது உள்ளபடி பார்க்க இயலாது. அறியாமை நாம் மற்றவர்களை விட மிகவும் பெரியவர்கள் என்று நினைக்க தூண்டி நம்மை எல்லோரிடமிருந்தும் விலக்கிவிடுகிறது. ஆணவத்தால் உண்மை நிலையை அடைய முடியாது என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்தறியாவிட்டால் ஆணவத்தை விட்டு விலக முடியாது. ஆணவமும் கஞ்சத்தனமும் மிக ஆழமாக வேரூன்றிய பதிவுகளாகும். சில சூழ்நிலைகளில் இந்த 2 குணங்களை கொண்டவர்கள் தங்கள் கர்மாக்களை அழிக்க பல மறுபிறப்புகளை எடுக்க நேரிடும். கஞ்சனானவன் ஒருபோதும் ஞானம் மிக்க ஆன்மாவாக இருக்க முடியாது. ஆணவமே பல அசம்பாவிதங்களுக்கு மூல காரணம். இந்த உண்மையை உணர்ந்து தினமும் சுய பரிசோதனை செய்து செயல்பட்டால் ஆணவம் மறைந்து அற்புதமான அன்பான இயல்பு அதன் இடத்தில் வேரூன்றிவிடும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்.